சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அறிவியல் மாமேதை பதிவு தான் பார்க்க போறோம். அதாவது பொதுவா கெமிஸ்ட்ரி, வேதியியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே, நமக்கு முதல்ல ஞாபகம் வருது அப்படின்னா, அது தனிம வரிசை அட்டவணை, பீரியாடிக் டேபிள் தான் வந்து ஞாபகம் வரும். அதில் வந்து ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம்னு வரிசையா போயிட்டு இருக்கு. அந்த டேபிளை பார்க்கும்போதே ஆச்சரியமா இருக்கும். சிலருக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சதா இருக்கும். கெமிஸ்ட்ரியில இது இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். சிலருக்கு இதை ஏன்டா கண்டுபிடிச்சாங்க, இதை மனப்பாடம் பண்ண சொல்லி இப்படி கொள்றாங்களே நம்மள அப்படிலாம் சில பேருக்கு தோணும். 112 தனிமத்தை கரெக்டா ஆர்டர்ல வச்சது என்னமோ அந்த தனிம வரிசை அட்டவணை தான். இதை கண்டுபிடிச்சது யாருன்னு நமக்கு தெரிய வேணாமா? அது அந்த அறிவியல் மாமேதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது இந்த அறிவியல் மாமேதை வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல பிறந்தவர். இவர் வந்து அவரோட குடும்பத்துல 17வது குழந்தை. அப்பனா அவர் குடும்பத்துல இவருக்கு மூப்பா வந்து 16 பேர் இருந்திருக்காங்க. இவர் 17வது கடைசி பிள்ளை வேற. அதனால கொஞ்சம் செல்லம் அதிகம் தான் இவருக்கு. இவருக்கு வந்து வேதியியலும் சரி, கெமிஸ்ட்ரி, அதாவது அவருடைய வாழ்க்கையா அதை கருதினாரு. வேதியியலை தன்னோட வாழ்க்கையை மொத்தத்தையும் அர்ப்பணிக்கணும் அப்படின்னு நினைச்சார். கொஞ்ச காலத்துல எப்படியும் ஒரு நல்ல ஒரு போயிட்டு இருக்க ஒரு லைஃப்ல அவருக்கு கொஞ்சம் திருப்பங்கள்லாம் ஏற்படுது. அதனால ஒரு நாடை விட்டு நாடு போறாங்க. அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால இவர் கொஞ்ச நாள் வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு. வேலைக்கு போய் வந்து இவர் படிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்க பொருளாதார சூழல் அப்படி இருந்தது அப்போ உடனே வந்து இவர் அந்த வேலைக்கு போயிட்டு படிக்கிறப்பையும் அவர் வேதியியல் மீதான இந்த நாட்டம் வந்து அவருக்கு எப்பவுமே போற மாதிரி தெரியல. இவர் வந்து காலேஜ் முடிக்கிறாரு. ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸராகவும் இருக்கார். இருந்ததுக்கு அப்புறமா அவரோட காலத்துல வந்து வேதியியலுக்கு அப்ப வந்து தனிமங்கள் வந்து 56 தனிமங்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ வந்து அது கரெக்டா ஆர்டர்ல வைக்கணும். அப்படி வந்து வரிசையா வச்சுட்டோம்னா அந்த வரிசைகள் வந்து ரொம்ப நல்லாவே நமக்கு உதவியா இருக்கும். இன்னும் கண்டுபிடிப்புகள் வரும்போது அது எந்த தன்மை, அது எப்படிலாம் இருக்கும், அதை நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் அந்த தனிம வரிசை அட்டவணை வந்து ரொம்பவே உதவியா இருக்கும் அப்படின்னு எல்லாம் கருதுனாங்க. இவருக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் இந்த தனிம வரிசை அட்டவணையை கண்டுபிடிச்சிருந்தாலும் அது ஒரு சில தனிமங்களுக்கு மேல அது வந்து சரியா பொருந்தலை. உடனே வந்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி இதை வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி இவர் ரொம்பவே வந்து முயற்சி எடுக்கிறாரு. பல நாள் அதே அந்த தனிம வரிசை அட்டவணைக்குள்ளே ஒரு மூழ்கிடுறாரு. ஒவ்வொன்றையும் ஆர்டரா எப்படி அடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மூழ்கிடுறாரு. இந்த அறிவியல் மாமேதை ஒரு கட்டத்துல வந்து கண்டுபிடிச்சிடுறாரு இந்த தனிம வரிசை அட்டவணையை. அதாவது அணு நிறைய அடிப்படையா வச்சு தனிம வரிசை அட்டவணையை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அப்ப அவர் இருந்த காலத்துல 56 தனிமம் தான் இருந்தது. ஆனா இதுக்கப்புறமும் இந்த இடத்துல தனிமம் வரும் அப்படின்னு அவர் குறிச்சு வச்சிருந்தாரு. கரெக்டா 112 தனிமத்துக்கும் அவர் இடம் விட்டு வச்சிருந்தாரு. அப்படி வச்சிருந்ததை பார்த்த உடனே அவர்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா ஒரு கண்டுபிடிக்காத ஒரு பொருள் இந்த இடத்துல தான் இருக்கும், இப்படிதான் இருக்கும், இந்த தன்மை இப்படிதான் இருக்கும், இதோட நிறம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து ஆகச்சிறந்த ஒரு மூளை, அதாவது அறிவாளியில கூட வந்து கண்டுபிடிக்க முடியாது. இப்ப சொல்லுவாங்க தீர்க்கதரிசி, இவங்க வந்து வருங்காலத்துல என்ன நடக்க போதோ அதை தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இவரோட வாழ்க்கையில அந்த தனிம வரிசை அட்டவணையும் அப்படிதான் இருந்தது. அந்த அளவுக்கு வந்து 56 தனிமங்களும் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம இனிமே வரப்போற தனிமங்களுக்கு வந்து அவர் இடம் விட்டோம். அந்த எப்படி தன்மையெல்லாம் இருக்கும், அதோட அணு நிறை என்ன அப்படின்னு எல்லாத்தையும் கரெக்டா அக்யூரேட்டா வந்து அவர் வந்து அளந்து வச்சிருந்தார். அப்படி அளந்து வச்சிருக்க சமயத்துல வந்து ஒரு கேள்வி வருது. சில தனிமங்கள், ஏன்னா இவரோட தனிம வரிசை அட்டவணைக்கு என்ன பேரு அப்படின்னா, அந்த அட்டவணைக்கு வந்து தனிம வரிசை அட்டவணை அணு நிறைய அடிப்படையா கொண்டது அப்படின்னு தான் பேர். ஆனா அணு நிறை அப்படின்னு வரும்போது ஒரு தனிமம், அதாவது முன்னாடி இருக்கிற தனிமம் பின்னாடி இருக்கிற தனிமத்தோட அணு நிறை அதிகமா இருக்கு. அந்த இடத்துல ஆர்டர் சஃபில் ஆகுது. அதனால நீங்க சொல்றதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு தோணுது. மற்றபடி இந்த அறிவியல் மாமேதையோட எல்லா கூற்றுகளும் சரி. ஆனா ஒரு வார்த்தை அவரோட கண்டுபிடிப்பு மொத்தமே சிதைச்சிருது. அந்த கண்டுபிடிப்பெல்லாம் சரியா இருக்கும்போது புதுசா ஒரு அறிவியல் மாமேதை வர்றார். அதாவது இந்த அறிவியல் மாமேதை இல்லாம இன்னொருத்தர் வர்றது ஹென்றி ரூஸ்லே. அந்த ரூஸ்லி வந்து அந்த தனி அணு நிறை அப்படின்றத அணு எண்ணை மாத்தினார். அவ்வளவுதான். இந்த மொசைல பண்ற ஒரே விஷயம் அதுதான். அந்த அணு நிறைன்னு மாத்தினதுனால அவர் பேர் வாங்கிட்டாரு தனிம வரிசை அட்டவணையின் தந்தைன்னு. ஆனா இந்த அறிவியல் மாமேதை இன்னும் பேசப்படாதவரா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால அப்படி அந்த 56 தனிமும் இல்லாம அதுக்கு மேலேயும் கண்டுபிடிச்ச அந்த அறிவியல் மாமேதை யார் தெரியுமா? அவர் தாங்க திமித்ரி மெண்டலீவ் அப்படின்றாரு. மென்டல்னு சொல்லியிருக்கீங்களேம்மா, மென்டலீவ் அப்படின்றது ஒரு பேரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேர்ல வேணா, அதாவது மென்டல்னா அறிவுன்னு சொல்லுவாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. இவரோட ஆகச்சிறந்த அறிவு மாதிரி தனிம வரிசையை அட்டவணையை வந்து
கண்டுபிடிக்கிறதுல உலகத்துல யாருமே இருந்தது கிடையாது. இவருக்கு அந்த கடவுளே வந்து கனவுல வந்து அந்த அட்டவணையை காட்டினதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இது என்ன கடவுள் இருக்கு, கிரேக்க கடவுளை வழங்கினா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்படி கிடையாது. அவர் கிரேக்கர்களாக இருந்தாலும் அவர் கிரேக்க கடவுளை வணங்கினதால அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுடைய இறை நம்பிக்கை, அதையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரிஞ்சதுன்னா, ஒரு விஷயத்தில் நம்ம ஆழமாக மூழ்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு வழி சொல்லும். இந்த பிரபஞ்சம் இதுதான் விடைன்னு சொல்லும். நம்ம ஒரு விஷயத்தை தீவிரமா தேடணும், அப்பதான் அதுக்கான விடை கிடைக்கும் அப்படின்றதுக்கு வாழ்ந்து காட்டினவர் திமித்ரி மெண்டலிவ் அப்படின்றவர். இவரோட வாழ்க்கை வந்து வெறும் வேதியியல் சம்பந்தமானது மட்டும் இல்லாம வாழ்க்கை பாடத்தை சொல்ற நல்ல வாழ்க்கை கதையா இருந்திருக்கு. அந்த கதையை உங்க முன்னாடி நான் வந்து இந்த காணொளி மூலமா உங்கள் செவிகள்ல சேர்த்ததுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தீஷா திரவியராஜ். அரசு மாதிரி பள்ளி புதுக்கோட்டை கைக்குறிச்சியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நன்றி, வணக்கம்.